கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதுபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு முன்பாக அழுதுபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த சம்பவம் யோசியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. யோசியா 8 வயதிலே ராஜாவாகிறான். எருசலேமில் அரசாள ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தாவீதின் வழிகளிலே நடந்து வந்தவன் இந்த யோசியாவை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீ அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. எனக்கு அருமையானவர்கள், என்ன நாளிலும் கூட நாமும் கூட தேவ சமூகத்தில் அழுது விண்ணப்பிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்மை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல. நம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை என்னால் இயன்றவரை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் பலன் இருக்கும் மட்டும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நடக்கும் பொழுது பலவிதமான போராட்டங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது நாமும் சோர்ந்து போய் விடுகிறோம், நாமும் பலவீனப்பட்டு விடுகிறோம். என்ன நடக்கும், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சோர்ந்து போய் நாம் அநேக வேளைகளில் பலவித விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் எடுக்கிறதை பார்த்திருக்கிறோம். அதே போன்றுதான் யோசியா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய வஸ்திரங்களை கழித்து கொண்டு உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து அழுகிறான். அவன் அழுத பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை என்னுடைய விண்ணப்பம் இன்னும் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ, என்னுடைய சத்தத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, நான் பல காலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி பல காரியங்களில் சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், எந்த நாளிலும் அழுது யோசியா ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்த வண்ணமாய் இன்று கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மனத்தாழ்மையோடு நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்து பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல நாம் நெருங்குவோமானால் இன்று கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். இன்று உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உன்னை விசாலத்திலே வைப்பார். இன்றைய நாள் அற்புதத்தின் நாளாக கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தங்களுடைய கண்களை உம்மையில் பதித்து கண்ணீரோடு உம்மை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன அற்புதங்களுக்காய், என்னென்ன நன்மைகளுக்காய், என்னென்ன காரியங்களுக்காய் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தங்களுடைய தொழிலுக்காக, என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, இந்த அவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களை விசாலத்தில் வைப்பீராக. நீ இனி கண்ணீர் வடிப்பது இல்லை என்று சொல்லி அவர்களை தேற்றி அவர்களை கர்த்தர் எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.